டிஎன்பிஎஸ்சி 1.5 டிஎன்பிஎஸ்சி 1.5ல இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் திருவிக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோவுக்கு போகலாம். திருவிகாவின் இயற்பெயர் என்ன? திருவிகாவின் இயற்பெயர் என்ன? கல்யாண சுந்தரம். திருவிகாவின் இயற்பெயர் என்ன? கல்யாண சுந்தரம். திருவிகாவின் தந்தையாரின் பெயர் என்ன? விருத்தாச்சலனார். திருவிகாவின் தந்தையார் பெயர் விருத்தாச்சலனார். திருவிகாவின் தாயார் பெயர் என்ன? சின்னம்மையார். தாயார் பெயர் சின்னம்மையார். திருவிகா பிறந்த நாள் எது? 26/8/1883. 26/8/1883. திருவிகா பிறந்த இடம் எது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் திருவிகா. திருவிகா என்ற யார்? திருவாரூர், விருத்தாச்சலனார், கல்யாண சுந்தரம். சரிங்களா, அதுதான் திருவிகா. அடுத்து துல்லம் என்னும் ஊரின் தற்போதைய பெயர் என்ன? அப்போ அந்த ஊரோட பேர் துல்லம். இப்போ என்ன பெயர்னா தண்டலம். என்ன பெயர்? தண்டலம். திருவிகாவின் துணைவியாரின் பெயர் என்ன? திருவிகாவுடைய மனைவி துணைவியாருடைய பெயர் கமலாம்பிகை அம்மையார். கமலாம்பிகை அம்மையார். திருவிகாவிற்கு தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? யார் திருவிகாவிற்கு தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். திருவிகாவிற்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? கதிரை வேலர் அல்லது கதிர்வேல் பிள்ளை. கதிரை வேலர் என்று அழைக்கப்படுகிற கதிர்வேல் பிள்ளை. திருவிகாவிற்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? கதிரை வேலர் அல்லது கதிர்வேல் பிள்ளை. அடுத்த கேள்வி, திருவிகாவிற்கு சைவ சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? தணிகாச்சல முதலியார். பாருங்க, தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தவர் மறைமலை அடிகள், தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் கதிரை வேலர், சைவ சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தவர் தணிகாச்சல முதலியார். 3 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, திருவிகா முதலாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது? சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளி. சரிங்களா, திருவிகா தன்னுடைய தமிழாசிரியர் பணியை யாருக்காக இடையிலேயே துறந்தார்? தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக. அன்றைக்கி சென்னையில் இருந்த தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக அவர் அவருடைய தமிழாசிரியர் பணியை துறந்து விட்டார். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை நிறுவியவர் யார்? திருவிகா. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களுக்காக நிறுவியவர் திருவிகா அவர்கள். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, நிறுவப்பட்ட ஆண்டு 1918. எப்போ? 1918. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? சென்னை. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? சென்னை. நிறுவியவர் திருவிகா. நிறுவப்பட்ட ஆண்டு 1918. நிறுவப்பட்ட இடம் சென்னை. திருவிகா ஆசிரியராக இருந்த இதழின் பெயர் என்ன? தேசபக்தன், திராவிடன். திருவிகா தேசபக்தன் என்னும் இதழிலும் திராவிடன் என்னும் இதழிலும் என்ன பண்ணுறாரு? ஆசிரியராக இருந்தார். திருவிகா நடத்திய இதழின் பெயர் என்ன? திருவிகா அவர்கள் நடத்திய இதழின் பெயர் நவசக்தி. திருவிகா அவர்கள் நடத்திய இதழின் பெயர் நவசக்தி. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவரது மேடை உரையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவிகா. அதாவது காந்தியடிகள் தமிழ்நாடு வரப்போ அவருடைய மேடை உரையை மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள். திருவிகாவின் மொழிநடை தமிழ் உலகின் மலை என்று போற்றியவர் யார்? திருவிகாவுடைய மொழிநடை தமிழ் உலகின் மலை என்று போற்றியவர் யார்? தோப்போ மீனாட்சி சுந்தரனார். தோப்போ மீனாட்சி சுந்தரனார். திருவிகாவை பேனா மன்னனுக்கு மன்னன் என்று அழைத்தவர் யார்? திரு பி ஸ்ரீ. பேனா மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கல்கி. பேனா மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் கல்கி. பேனா மன்னனுக்கு மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா. சரிங்களா, தம் நூலில் நிறுத்தற்குறியீடுகளை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார்? திருவிகா. உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார்? திருவிகா. திருவிகா அவர்கள் உரைநடை நூல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால தான் அவர் உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிகா மீது கொண்ட அன்பின் காரணமாக தன் இயற்பெயரை மாற்றிக்கொண்டவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். திருவிகாவின் இலக்கிய வாரிசுகள் என போற்றப்படுபவர் யாவர்? மு வரதராசனாரும் கல்கி அவர்களும். 2 பேர். யாராருன்னா மு வரதராசன மூவா அவர்களும் கல்கி அவர்களும் திருவிகாவின் இலக்கிய வாரிசுகள் என போற்றப்படுகிறார்கள். திருவிகா தனது இறுதி காலத்தில் வெளியிட்ட நூல் எது? திருவிகா தனது இறுதி காலத்தில் வெளியிட்ட நூல் எது? வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். திருவிகா தனது இறுதி காலத்தில் நூல் வெளியிட உதவி புரிந்தவர் யார்? அந்த கடைசி நூலை வெளியிட உதவி புரிந்தவர் யார்னா மு வரதராசனார் அவர்கள். திருவிகா பயணம் என்ற சொல்லை குறிக்க தமிழில் பயன்படுத்திய மாற்று சொல் எது? செலவு. பயணம் என்ற சொல்லை குறிக்க அவர் பயன்படுத்திய சொல் மாற்று சொல் செலவு.
திருவிக நாடு மொழி மதம் இனம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதி எழுதிய நூல் பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள மொத்த தலைப்புகள் எத்தனைன்னா 44. பொதுமை வேட்டலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 430. பொதுமை வேட்டலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 430. திருவிக்காவின் சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் எது? திருவிக்காவின் சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் எது? தமிழ்த்தென்றல். திருவிக்காவின் பத்திரிகை தலையங்க தொகுப்பு நூல் எது? பத்திரிகையில் தலையங்கத்தெல்லாம் வச்சு ஒரு தொகுப்பு நூல்னா தமிழ்ச்சோலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருவிக்காவின் சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் வந்து தமிழ்த்தென்றல். திருவிக்காவின் பத்திரிகை தலையங்க தொகுப்பு நூல் வந்து தமிழ்ச்சோலை. திருவிக்காவின் சமய சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் வந்து அருள்வேட்டல். திருவிக்காவின் சமய சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் வந்து அருள்வேட்டல். திருவிக்காவின் மேடை சொற்பொழிவுகளின் தொகுப்பு நூல் எது? மேடை தமிழ். 4 தொகுப்பு நூல் இருக்குது, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. திருவிக்கா அவர்கள் எழுதிய உரைநடை நூல்கள் இப்போ நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். முருகன் அல்லது அழகு, தமிழ்ச்சோலை, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, என் கடன் பணி செய்து கிடப்பதே, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, இந்தியாவும் விடுதலையும், உள்ளொலி. இது எல்லாமே திருவிக்கா அவர்கள் எழுதிய உரைநடை நூல்கள். திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் யாவை? திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்கியமும் காந்தியும். இது எல்லாமே அவருடைய செய்யுள் நூல்கள். திருவிக்கா அவர்கள் கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் தன் எழுத்தின் மூலம் வெளிக்காட்டிய நூல்கள் யாவை? இமயமலை அல்லது தியானம், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இதெல்லாம் வந்து அவருடைய சீர்திருத்த கருத்துக்களை பற்றி எழுதியிருக்காரு. திருவிக்காவின் சிறப்பு பெயர்களை கூறுக. தமிழ்த்தென்றல், தமிழ் பெரியார், தமிழ் முனிவர், அழகு தமிழ் பேச்சாளர், இனிய நடை எழுத்தாளர், மேடை தமிழின் முன்னோடி. இதெல்லாம் வந்து திருவிக்காவுடைய சிறப்பு பெயர்கள். மனிதன் சமரசன் ஞானியாக வாழ திருவிக்கா கூறும் 3 தேவையில்லா பொருட்கள் யாவை? அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமை. அவா பேராசை, வெகுளி கோபம். அழுக்காறு, அவா, வெகுளி இது 3மே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு திருவிக்கா வந்து சொல்கிறாரு. திருவிக்கா மறைந்த ஆண்டு எது? 17 1953. திருவிக்காவின் கூற்றுகள். திருவிக்கா வந்து என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்கா பார்ப்போம். உரைநடை எழுதுவது எனது தொழிலே. உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியவர் வந்து திருவிக்கா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு திருவிக்கா சொல்லியிருக்காரு. சமயம் என்பது ஒன்றே, அதுவே சமரசம் என்பது. சமயம் என்பது ஒன்றே, அதுவே சமரசம் என்பது. பேசும் தாய்மொழியின் மாட்டு, அன்பில்லா ஒருவன் தாயையும் தாய்நாட்டையும் பழித்தவன் ஆவான். இந்த வீடியோவில் திருவிக்கா பற்றிய விவரங்களை வந்து முழுசாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி 1.5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி 1.5 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.